மதுரையிலிருந்து வருகிறது இருக்கக்கூடிய அந்த மூக்காய் கிளவி கழிச்செல்லாம் எங்கிட்டு போனான்னு தெரியல, பச விட்டு இறங்கி மாறி பண்டுகளா இளவால தண்டிகளா அடி நக்கு பவளங்களா நவரத்தினம் அலைகளா அப்படி புடிச்சாலும் புடிங்கடி அப்படி புடிச்சாலும் புடிங்கடி புளியங்கொம்பு வாத்தே அப்படி நல்லா இடிச்சாலும் சோறுது நாமே இந்த அடியா அப்படி இடிச்சாலும் இடிங்கடி மதுரை மூக்காயி மாதிரி இரக்கமுள்ள மனிதர் ஐயா கூட்டத்துல குனிஞ்சு நிக்கிற துருவமா சட்டமுள்ள பருவமா கூட்டத்துல குனிஞ்சு நிக்கிற துருவமா சட்டமுள்ள பருவமா மாட்டு வண்டியும் ஊருகலமா வருவமா திட்டு தருவம் பாட்டு படிச்சு பாடு பலம தருவம் மாட்டு வண்டியும் ஊருகலமா வருவமா திட்டு தருவம் பாட்டு படிச்சு தருவம் ராசரே என்ன பத்தி பேசுற இஷ்டப்பட்டு சுத்தி வளைக்கிற ராசரே என்ன பத்தி பேசுற நீ எதுக்கு இப்படி அரச சந்தன பூசுற மக ராசர் நடந்த கதைக்கு எடுத்து பேசுற எதுக்கு இப்படி அரச சந்தன பூசுற மக ராசர் நடந்த கதைக்கு எடுத்து பேசுற வாசப்படியே அழகி வப்பேவும் ஆசைப்படியே வைக்காத ஒத்த வெடியே ஓவத்த வெடி வெத்தி வெடியே ஒரு முட்டை கடலை ரெண்டு முட்டை கடலை மூணு முட்டை கடலை 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 என்ன கடலை கரிச காட்டு கடலை கடலை என்ன கடலை அம்மா மாக வேடலை ஏ கொடை உடஞ்சி போச்சு சொல்லிதான் குடத்தை கொடுத்தாங்க உடச்சு விடாத ஐயோ உட்காருங்க உட்காருங்க கச்சேரி முடிஞ்சு எல்லாம் வீட்டுக்கு போகலாம் போங்க போகும்போது மண்ணவாரி தூத்திட்டு போங்க ஏய் மேல என்ன எதுக்குடி வர சொன்னீங்க ஏய் மதுரை மூக்காய் வந்தா இந்த ஊர்ல நல்லா வளைஞ்சு நெளிஞ்சு கும்மி அடிப்பாங்க மதுரையில இருந்து வர சொன்னாங்க மாரியம்மன் கரக உற்சவ விழாவை முன்னிட்டு மதுரையில இருந்து மூக்காய் வந்தா நல்லா வளைஞ்சு நெளிஞ்சு கும்மி அடிப்பானது என்ன வர சொன்னீங்க ஆமா முத மாதிரி வளையவும் முடியல குனியவும் முடியல ஊரு சொத்து திண்டு சிமெண்ட் முட்டை பெருத்து போச்சு ஆமா பெருத்துருச்சு உனக்கு ஒரு சூத்து பெருத்துருச்சு ஏய் சுத்து அதோட நிறுத்து ஆமா ரெண்டு குடந்தே ரெண்டு குடமா என்ன குடம் தெரியுமா என்னென்ன குடம் மச்சான் ஒரு குடத்தை அமுக்குங்க தண்ணி கொடுங்க கத்திலதான் எடுத்து தத்தி வரும் அத்தமவதா யாரு ஈவத்த சடை போட்டு முடிஞ்சா மனச ஹலோ ஹலோ சுத்த விட்டு ஒடி வழிஞ்சா ஈவத்த சடை போட்டு முடிஞ்சா மனச சுத்த விட்டு ஒடி வழிஞ்சா தண்ணி கொடுக்க கத்திலதா எட்டித்து தத்தி வரு அத்தமவதா தண்ணி கொடுக்க கத்திலதா எட்டித்து தத்தி வரு அத்தமவதா ஒத்த சடை ரெட்ட சடை போட்டு முடிஞ்சா மனசு சுத்த விட்டு ஓடி ஒளிஞ்சா ரெட்ட சடை போட்டு முடிஞ்சா மனசு சுத்த விட்டு ஓடி ஒளிஞ்சா தண்ணி கொட கத்திலதா எடு கத்தி வரு அத்தமவதா நிக்கி கண்ணுக்கு தமையுமிட்டு காசு போல பட்டு வச்சு ஆமா கண்ணுக்கு தமையுமிட்டு காசு போல பட்டு வச்சு சரி மயிலாடுதுறை சந்தைக்கிட்ட வந்து இருந்தா அடி மல்லிகைப்பூ வாங்கி கையில கொடுக்கையில
உன் புருஷங்கார வந்துட்டானு. அவன் நேத்த ஊருக்கு போயிட்டான். உங்க அக்கா புருஷன் வந்துட்டார். மாமா நீ போமா. உன் புருஷங்கார வந்துட்டானு. வெக்கப்பட்டு வாங்கி முடிஞ்சா வெள்ளி கொடக்க கத்திலதா எடுத்து தத்தி வரு அத்தமபதா. வெள்ளி கொடம் சொடக்கு மேல சொடக்கு. வெள்ளி கொடக்க கத்திலதா எடுத்து தத்தி வரு அத்தமபதா. ஒத்த சொட ஏன் ஜிலேபி கொண்ட போட்டு முடிஞ்சா சுத்த விட்டு ஓடி வலிஞ்சா. ஊதியா போச்சுடா. ஒத்த சொட போட்டு முடிஞ்சா மன சுத்த விட்டு ஓடி வலிஞ்சா. அது வேற ஒண்ணுல செய்வன குளர் அப்படித்தான். சிரிக்காத ஏத்த சும்மா. நீங்க வேற நான் இருக்க எரிச்சல்ல. என்ன பண்ணுச்சு? ஏய் ஏய் ஒருத்தங்கடி இந்த இருக்கு. இந்தா என் சின்னத்தாம எடுத்து வச்சிருக்கு. கொடுங்கத்தா. உங்க குடமோ உடைச்சு விடாத. பொறுமசாமி காசு வாங்குற நேரம் வந்துருச்சு. என்னடி? ஏய் அங்க போய் என்ன பண்ணிட்டு இருந்த? எக்ஸர்சைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எக்ஸர்சைஸா? அது காலையில 5 மணிக்கு பண்ணணும். எங்க காலையில பண்ண முடியுது? ஏன் பண்ண முடியல? நான் வீட்டுக்கு போக இங்க 11 மணி ஆயிடுது. நான் எங்க போய் எக்ஸர்சைஸ் பண்றது? ஆமா பண்ண முடியாது. எங்கனக்குள்ள எக்ஸர்சைஸ் பண்ணா உனக்கு என்னடி? இதெல்லாம் யார் விட்ட இடம்? நீ வாட்டுக்கு வந்து ஓசி திறறனேங்க. ஆறு விட்ட இடமா இருந்தாலும் அது வாட்டி இருந்துட்டு போகுது. ஆமா. அடி நாலு ஒரு நல்ல தண்ணி எங்க ஊர்ல நடுக்கணத்து உப்பு தண்ணி. பக்கத்துல கடல் 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 பக்கத்துல கடல். இந்த ஒரு வைப்பு தண்ணி. சும்மா லென்த்தா காமெடி எல்லாமே அப்படியா? அப்படிதான். ஏய் வால்டி புடுங்கிருச்சு. என்னது வால்டி புடிங்கிருச்சா? ஆமா. என்ன சொல்ற? உனக்கு புடுங்கச்சா இல்லையா? டாய் உனக்கு எப்படி புடுங்க? யா உனக்கு புடுங்கினாதே உன் புருஷன் வீடியோ கால்ல வந்துரு அடைக்க. ஆமா. எனக்கு புடுங்கினா எவே வரேன். எவே வருவியா? என் நம்பரை பார்த்தேன்னு பிளாக் பண்ணிடுறேன். யா தீ பிடிச்ச கலர் இருந்தா எவே வருவேன். ஆமா ஆமா ஆமா. அடி இந்த வாங்கு போர் போர். ஏ இந்தா ஏ இந்தா 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 இந்தா. எப்பா ஒருங்க வாங்க சம்பளத்து கூட வாசிக்காதீங்க. 150 ரூபா தலைக்கு வைங்க. ஏன் இந்த பெண்கள்லாம் வவுத்தரச்சல கச்சேரி பாக்குறீங்க? ஏன் பாக்குறீங்கம்மா? சத்தியமா சொல்ல இந்த பொம்பளையெல்லாம் வவுத்தரச்சல தான் கச்சேரி பாக்குறாங்க. ஏங்க பாக்குறீங்க? ஒரு ஆம்பளையே எடுப்பு இப்படி ஆட்டுறானே. ஆம்பளையா? இவர் ஆம்பளை அவர் ஆம்பளை. இங்கே இருக்கவங்க நிறைய பேர் ஆம்பளை. முன்னாடி ஆம்பளை. யார் ஆம்பளைன்னு சொல்றீங்க? சத்தியமா நான் ஆம்பளை. யார் ஆம்பளை? உங்க அப்பத்தா விட்டு பலாப்பழம் மேல சத்தியமா. இவ செத்து 1 வருஷம் ஆக போகுது. சரி உங்க ஐயா விட்டு செவரொட்டி மேல அவர் சத்தியம். செத்து 10 வருஷம் ஆச்சு. நான் ஆம்பளடி. எப்படி நம்புறது? ஒரிஜினல் ஆம்பளடி. நீ நம்புறியா? நான் மேல காட்டினா நான் நம்பவே மாட்டேன். கொஞ்சம் கீழே இறக்கி கீழே கட்டினா வண்டியில போக உள்ள பாவாடை கட்டிக்கான்னு கேக்குறேன். அப்படி பார்க்க நம்ப மாட்டியா? இந்த பாரு என் புருஷன் மட்டும் டவுசர் தான் போட்டு வந்திருக்கேன். இப்போ நம்பலையா? இன்னி நம்பலைன்னா கருங்குளத்து முனி இருக்கே எடுத்து விட்டுருவேன். ஒழுக்கமா இருந்துக்க. ஏய் ஒன்னு தெரிஞ்சுக்க. என்ன? பேசுறதுக்கிட்டே பொம்பளை ஒரிஜினல் ஆம்பளை. 1000 வந்தாலும் சரி என் புருஷன் மட்டும் டவுசர் இந்த மேடையில 2ஆ கிழிஞ்சாலும் சரி. சரி என்ன பண்ணி போடுவ பொம்பளை? என்ன பண்ணணும்ன்ற? என்ன பண்ணுங்கற? இப்போ ஒரு கைதட்டற போட்டி வச்சாங்களே. கைதட்டற போட்டி வச்சாங்களே. விசில் அடிப்பாங்களா? ஏய் இங்க அப்ப விசில் அடிக்கறாங்களா? எனக்கு இங்க பேசிட்டு சிலேபி கோடையா போட்டுக்கிட்டு. அப்புறம் இதுல பேசணுமா இல்ல விசில் அடிக்கறாங்க? இரு நான் சொல்றத கேளு. இப்போ ஒரு கைதட்டற போட்டி வச்சோம். அந்த கைதட்டற போட்டில எங்க பசங்க தான் ஜெயிச்சோம். அப்படியா? ஆமா. என்ன சொல்றீங்க? நான் தான் சொல்றேன். சரி. அதனால ஆம்பளை இல்லாம பொம்பளை என்னத்தை சாதிச்சு போடுவ? பொம்பளை இல்லாம ஆம்பளை என்ன நொட்டி போடுவ நீ? நீங்க பாக்குற வேளை அவளுக்கு தெருவில் தெரிய விட போறீங்க சிரிச்சு சிரிச்சு. அது எனக்கு என்னமோ தெரியல. பொறுமசாமி நேரம் சரியில்லை. வீட்டுல பொம்பளைன்னா ஆம்பளை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆளையே புடுங்க முடியாது. என்ன பண்ணுவ? காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு நைட்ல 10 மணி தூங்குற வரைக்கும் உங்களுக்கு சேவை செய்யணும்டா. இருடி வரேன். என்னை பேச விடு. சொல்லு. மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு திருவிழா சாமி கும்பிட பேச்ச ஆரம்பிச்சுட்டா 4 இளைஞர்கள் சேர்ந்து 4 ஆம்பளையால போய் எந்த இடத்துல மைக் செட்டு கொடுத்தா நல்லா இருக்கும், யார்கிட்ட கொட்டவை பட விட்டா நல்லா போடுவாங்க, யார்கிட்ட கச்சேரி கொடுத்தா நல்லா கொடுப்பாங்கன்னு போறது அலையிற பிற ஆம்பளை.
சரி. இந்த பொம்பளையால் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவோம்? என்னைக்கிடா திருவிழா வரணும்னு பியூட்டி பார்லர் போயிருவேன். சரி. ஐப்ரோவை எடுப்ப, உன் மசில சைட்டிங் பண்ணுவ, அப்புறம் ஃப்ரிங் ரோல் போடுவ. இதை விட முக்கியமா அந்த பொம்பளையால் பூரா இப்போ குரூப் சேலை எடுக்க கிளம்பிடுது. மொத்தமா குரூப் ட்ரெஸ்ஸா. குரூப் ட்ரெஸ்ஸை போட்டாலும் பரவாயில்ல, அத உட்கார நீ வேற இடையில. அதுல ஒரு பிரச்சனை இருக்குப்பா. அந்த குரூப் சேலையில ஒரு பிரச்சனை இருக்கு. ஆமா. ஜாக்கெட் பிரச்சனை. ஆமா. எதுக்கு? என்ன உன் புருஷன் மட்டும் உனக்கு ஆரி ஒர்க் வச்சு எடுத்து கொடுத்துருக்கியா? அப்புறம் அவங்க சொல்லுவாங்க, என் புருஷன் கட்டிங் போட வழி இல்லாத 250 ரூபாய்க்கு தச்சு கொடுத்துருக்கியா? ஆமா. இப்படி பேசிட்டு போயிருக்க. அப்படியெல்லாம் நாங்க வரணும். எப்படி என்னை பாப்பீங்க எல்லாரையும்? ஏன் ஆம்பளை இல்லாம என்னத்தை சாதிப்ப? என்ன பண்ணுங்கிற? ஆம்பளையால மைக் செட் போடுவோம் முடி. நாங்களும் போடுவோம் மைக் செட் போடுவா. அது என்ன பெரிய இந்த வேலை? நீ எந்த வேலையா இருந்துட்டு போகுது. ஆம்பளையால மைக் செட் போடுவோம். ஆமா. ஆம்பளையால கொத்தனார் வேலை வைப்பான். சித்தார் வேலைக்கு போவேன். ஆம்பளையால லாரி ஓட்டுவான். நான் ஃளைட் ஓட்டுவேன். நாங்க கூலிப்பு போடுவோம். நான் ஹான்ஸ் போடுவேன். ரெபடி முண்டியா இருப்பா அவளையாப்பாவ. நாங்க வேர்த்துச்சுன்னா சட்டை கழிப்பு தெரியுமா? நாங்க தெரியும். வீட்டுக்குள்ள வந்து பாரு. இங்க தெரிடி. அங்க வந்து பாத்தல. கேக்குற 4000 ரூபாய் வரைக்கும் படம் பார்த்தல. 4000 ரூபாய் கேக்குற இங்க தெரி. எவன்டா கொடுத்த 4000 ரூபாய்? கேக்குறீல? எவன் கொடுத்தது? கேக்குற. கேட்ட எவன் கொடுத்தது? நான் கொடுத்துட்டாங்க. இல்லையும் சத்தியம் பண்ணு. இல்லையும் சத்தியம் பண்ணு வாங்கலேன். நான் எப்போ வாங்குனேன்? இதே மயிலாடுதுறையில நீ வாங்கியிருக்க. இல்லையும் சத்தியம் பண்ணு. 5 ரூபாய் வாங்கியிருக்க. 5 ரூபாயா? ஆமா. இல்லையும் சத்தியம் பண்ணு. கோயில்ல எழுதி வச்சிட்டு போயிருவேன். உன் யூனிட்ல சத்தியம் பண்ணு. சரி இவ்வளவு பேசுறீல, ஒண்ணே ஒண்ணு பண்ண முடியாது. என்ன பண்ணணும்ங்கற? ஆம்பளை இல்லாம பிள்ளை பார்க்க முடியாது. உண்மையிலே ஆம்பளை எல்லாம் கை தட்டல. தயவு செய்து வண்டி எடுத்து வீட்டுக்கு போங்க. கை தட்ட முடியாது. என்ன எல்லாருக்குமே தெரியும். ஆம்பளை இல்லாம பிள்ளை பார்க்க முடியல. கை தட்டாங்கப்பா. ரோக்கர் வாங்கி கொடுத்துருவேன். பிள்ளை பத்து காட்டவா? ஆம்பளை இல்லாம என்னால பிள்ளை பத்து காட்ட முடியும். 10 பிள்ளை 10 தரவா? கர்ப்பப்பை எங்க வடக்கு எடுப்பீங்க? ஏய் என்னப்பா சொல்லு. ஆம்பளை இல்லாம என்னால பிள்ளை பார்த்து காட்ட முடியும். எப்படின்னு சொல்லவா? எப்படி பாப்பீங்க? டெஸ்டி பேபி. இங்க வர்றா. ஊசி ஊசி. கல்யாணம் பண்றது இல்ல. ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிறது இல்ல. ஆம்பளை துணைய தேவையில்லை. ஆம்பளை ஊரா கை தட்டுறாங்கப்பா. கேட்டுக்கங்க. சரி நீங்க பொம்பளை தட்டுங்க, நான் ஏத்துக்கிறேன். அந்த 2 அயோக்கிய பையன்கிட்ட மைக்கு அந்த புழு சட்டக்காரன் கொடு, இல்லை யார்ட்டையாச்சும் கொடு. வாங்கடா நீ செத்தங்க இங்கே வாங்கடா. தம்பி வாங்க பாராச்சு. அப்புறம் எதுக்கு அதுக்கு மேலே கை தட்டிட்டு வந்தீங்க? பேசலைண்ணா. உங்க ஐயாட்ட கொடுக்கவா? இல்லை லேட் ஆயிரும். அவர் ஐயாவா? நான் பேசவா? வாங்க இங்கே வாப்பா. என்ன அடி? நீ ஆம்பளை தானே? எஸ் டெஃபினெட்லி. ஏன் என்ன? இல்லை ஆம்பளை தானே? ஆமாம். கச்சேரி முடிஞ்சோன்னு வேணும்ல வா. சரி. அந்த வர வெள்ளைங்க நீ இதெல்லாம் ஜூஸ் வாங்கி கொடுத்தாங்க. எந்த இடம்? மாடுதுறை. தஞ்சாவூர் புது பஸ் ஸ்டாண்டா? புது பஸ் ஸ்டாண்டில் தான். என்ன அங்கிட்டே போய் நீ மாண்டு தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்டில் போய் சரி டீ வாங்கி தர சொல்கிறேன். சரி டீ எல்லாம் ரோஸ் மில்க் தான் குடிப்பேன். சரி ரோஸ் மில்க் குடியில் மாட்டு கோமியத்தை கூட குடி. சரி அந்த ரோஸ் மில்க் வாங்கி தரேன். குடிச்சிட்டு அந்த ஜூஸ் கடைக்கு பக்கத்தில் எதிர்த்தாப்புல பார்த்தேன்னு வச்சுக்குவேன். பொங்க மரம், பெரிய பொங்க மரம் இருக்கா? ஆமாம். அதில் போய் தூக்குப்படுத்துங்கிற மொட்டு முண்டை நீலாம். என்ன மொட்டு முண்டைங்கிற? கல்யாணம் ஆயிருச்சு. அவ ஊசி ஓட்டு பிள்ளை பண்ற. நீங்க 2 பேரும் பகுமானமா கையை அடிச்சுக்கிட்டு தட்டிக்கிட்டு வரீங்க. என்ன என்ன இருந்தாலும் எந்த ஒரு இடத்துலயுமே நான் ஆம்பளையில விட்டு கொடுத்துட மாட்டேன். ஆமா. ஊசி போட்டு பிள்ளை பப்பைய ரொம்ப பெருமையா இருக்கு மிஸ்டர் அழகி. சரி. உங்க ஊசிக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கு. ஆமா. உங்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கு. சரி. 2 பேத்துக்கு பிறந்த பிள்ளை நம்ம மகாமாரியம்மன் கோயிலுக்கு சாமி கும்பிட போகுது. சாமி கும்பிட போகுது. முத போய் இவருக்கு பிறந்த பிள்ளை விஜய்க்கு பிறந்த பிள்ளை போய் பூசாரிட்ட அர்ச்சனை தட்ட நீட்டுது. அங்க இருக்க பூசாரி அருமையாக அர்ச்சனை பண்ணுவார். எப்படி பண்ணுவார்? ஓம் சுக்லாம்பரதம் நம ஓம் சதுர்புஜ நமக ஓம் மங்களம் கிரீம் விக்னேஸ்வரனாய நமக. உங்க பிள்ளை பேர் என்ன? ராமச்சந்திரன். ராமச்சந்திரடா நமக. ராமச்சந்திரன் தோப்பனா பேர் சொல்லுங்க. விஜய் ஹாய் நமக. விஜய்க்கு பிறந்த பிள்ளை நமக. விஜய் சுவாக. அப்படி ஓதி முடிச்சிருவார். 2வது உங்க கோணோசிக்கு பிறந்த டெஸ்டி பேபி. அது சாக்கு தைக்கிறது, இது சங்க தைக்கிறது. அவ்வளவு வித்தியாசம். தொடக்கிறதுக்கு 90 மேலா. அவன் காசு இல்லைன்னா அவன் கூப்பிட போறேன், அவன் காசு இல்லைன்னா அவன் கூப்பிட போறேன். உங்க ஊசிக்கு பிறந்த பிள்ளைக்கு கொஞ்சம் எரிச்சலா தான் ஓதுவார். எப்படி? ஏன்னா அது வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சது இல்லையா? ஆமா. அதுக்கு எப்படி தெரியுமா ஓதுவார்? எப்படி? ஓம் சுலாமரமணம் ஓம் சதுர்பசரமக ஓம் அழகி சசிரிக்கு ஒரே மடல் என்று நிற்கிறாளுங்க. என்ன பண்ண காத்திருக்காளே தெரியலையே. சுவாக. உங்க பிள்ளை பேர் என்ன? சீதாராமன். முடிய கெடுத்துட்டாளுங்க. சீதாராமனாய நமக. சீதாராமன் தோப்பனா பேர் சொல்லுங்க. தோப்பனா பேர் தாங்க ஊசி.
ஓ ஊசியா நமக ஊசிக்கு பிறந்த பிள்ளை நமக ஊசி ஸ்வாக அங்க ஏற முடியும் தண்டவளை வண்டவளை எதுக்கு அங்க போய் ஏறுது எதுக்கு அங்க போய் ஏறுது ஊசி போட்டு பிள்ளை பப்பையில சரி இன்ச்சில என்ன வேப்ப மரம் தூர்னா வைப்ப அதுக்கு தான் உன்னை கட்டிட்டு வர்றது அதெல்லாம் இழிச்சா போய் வேற யாரும் தெரியும் அவன் பேரை வை அதான் நீ என்ன பண்ணி போடுவ என்ன பண்ணணும்ங்கற ஆடி பாப்பமா பாடி பாப்பமா ஆடுவோம் பேசி பாப்பமா பேசுவோம் என்ன பேசணும் என்ன பேசணும் பழமொழி பேசணும் உன் சொந்த பழமொழி உன் பொம்பளையாள சப்போர்ட் பண்ணி நீ பேசு என் ஆம்பளையாள சப்போர்ட் பண்ணி நான் பேசுறேன் இந்த மேடையில நீ ஜெயிச்சிட்டீன்னு வச்சுக்க நான் மதுரை இருந்து இந்த டவுசரோட நடந்து வர ஒரு வாரம் ஆனாலும் அப்படி போக கூடாது ஒருவேளை நான் ஜெயிச்சு அப்படி நீ போக கூடாது இந்த ஆட்டம் செல்லாது நீ மதுரையில இருந்து இங்க வரைக்கும் அம்மனக்கட்டையாவே போகணும் நீ ஓசில படம் பார்த்துட்டு பூசை பண்ணிட்டு போகணும் நான் எதுக்கு உடனே பார்க்க கிறகம் எனக்கு என்னத்தா காலையில 11 மணிக்கு வா எதுக்கு பால்வாடிக்கு சொட்டு மருந்து ஊத்துறேன் சரி 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 உட்காரு அழகி கொண்ட ஒன்னே மாதிரியே போட்டுக்குவாரு ஏய் பேசணுமா பேசு 4-3-7 கதையை கொஞ்சம் கேளுன்னாங்களாம் பழமொழி தானா ஆமா மானங்கெட்ட முண்டைக்கு வான வெடிக்க போட்டாங்கல இந்த தண்டில திட்டீர் திட்டீர் திட்டீர்னு தூங்கிட்டாங்க மணப்பாற முறுக்கு உன்னை தூக்கி போட்டு நொறுக்குன்னுச்சாம் அந்த கடையில விக்கிது சாம்பு நீ சும்மா இருந்த தமிழ்காரனை புடிச்சுக்கிட்டு ஊருக்கு போ வித்தார களி விறகடிக்க போனாலும் கத்தால முள்ளு கொத்தோட வந்துச்சாம் புருஷன் கிடக்க சக்காலத்தி முக போஸ்ட் மரத்துல ஏறி பார்த்தாலும் கள்ள புருஷன் வரானா பொடி சீம சிரிக்கி சீரங்க பருப்பினானா ஊராள்ற ராசாமாளுக்கு பேல இடம்லாம் மண்டையில வந்து பண்டாலாம் பேசுடி பழமொழி தாண்டி பூவுள்ள மங்கைய பொங்கொடியா போன நம்மளாம் செருப்படியா ரப்பு கொண்ட சக்காலத்தி முக அருவமனையில ஏறி உட்காந்துக்கிட்டு என் புண்ணு அரலையே என் புண்ணு அரலையே என் புண்ணு அரலையா பேசு பம்மாத்துக்காரி பணியார வைக்க போனாலாம் இந்த ஊரு கம்மாயில உட்காந்துக்கிட்டு ஏன் பணியார வைக்கலையே ஏன் பணியார வைக்கலையே ஏன் பணியார வைக்கிறேனா பணியார கறி போயிருந்திருக்கும் இட்லி மாவுக்கு வழி இல்லாத தோசை மாவை இழிச்சுக்கிட்டு ஊத்துனாலாம் எப்படி பழமொழி இது நம்ம சொந்த பழமொழி பேசு ஒரு குருடி தண்ணிக்கு போக 9 குருடி துணைக்கு வந்தாளாம் அடுத்த வீட்டுக்காரி ஆம்பளை பிள்ளை பத்துட்டாண்டு எடுத்த வீட்டுக்காரி குலவிக்கல் எடுத்துக்கிட்டு இவங்க பொடி பொடி வால்பாறை வெங்காய வாசங்கட்ட பெருங்காயனா ஹார்ட்ல சுமைக்கு வழி இல்லாத வயிறு மைக்கு பிடிச்சிட்டு உருவிட்டுக்கிட்டே கிடந்தாலாம் ஏன் அதை போய் உருவனா பேசு பழமொழிதே நீ என்ன பேசுற பழமொழியா நான் பேசுற பழமொழி நல்லா இருந்தா கை தட்டலாம் இல்லைன்னா நல்ல எம்சான் டல்லி என்னை தூத்தலாம் மண்ணவர் தூத்துங்கப்பா மண்ணு ரைடு ஓவரா இருக்கு எம்சாண்டதே வேகமா கிடைக்குது அது பேசுறது பழமொழி அது நீ கை வர தட்டிலாக்கும் ஆமா கூட வந்த பெருச்சாளி கூட தூக்குச்சான் கூட வந்த பெருச்சாளி கூட தூக்குச்சான் அத பார்க்க வந்த பெருச்சாளி செருப்பு காட்டுச்சான் அப்படியா கட்டிப்பூடி எந்த இடத்துல சுகமா இருக்கு அந்த இடத்துல செருப்பு அடி நாயலாம் போடி ஊசி வெடி பாசி வெடி விருதுநகர் ஜான வெடி ஏட்டுக்கடி இருக்கு நான் வதல கொண்டு தோக்கு நீ முந்த நாசகர பிடிச்சிட்டு வாய் பத்தாது உத்தம பத்தனி ஒரு காலம் போனான்னு உலகம் பத்திக்கிச்சான் 7 கடலும் பத்திக்கிச்சான் அவ திரும்பி பார்த்த திருவண்ணாமலை திக்குன்னு பத்திக்கிச்சான் பேசு மறந்துட்டியா அம்மதே ஜெயிச்சிட்டான் கிளாப் பாய்ஸ் அதனால யாரு மறந்தானா யாரு நல்லா பழமொழி சொன்னான்னு தான் பேரு நீ பேசுற பேர் பழமொழியா நீ பேசுறலாம் ஊர் பையன் புருஷன் பழமொழி நான் பேசுறேன் சொந்த பழமொழி அதனால இப்பெல்லாம் போட்டா சுறுசுறுப்பா இருக்காது அப்புறம் நான் வந்தது கும்மி அடிக்க ஹலோ ஹலோ எப்படி தெரியுமா போடணும் தேக்கு மரமாட்டோம் தெளிவாக இருந்த என்ன முருங்க மரமாட்டோம் முறிச்சு போட்டு போன போல பாக்கு மரமாட்டோம் வசந்துதான் நின்ன என்ன நானும் புள்ளாட்டோ நானாக வளர்ச்சவளே சிற பாட்டாக்கி உங்க 4 பேத்துக்காக பாடுறேன் என் பொண்டாட்டி லைவ பார்த்துட்டு சண்டை ஓடுவா உங்க 5 பேத்துக்காக பாடுறேன் இப்ப பார்க்க தாண்டி நான் சொல்றேன் என்ன தூங்குறாரா என் சிற பாட்டாக்கி சசி அழகி பரிமளா பட்டாணி உருட்டா அது உருட்டெல்லாம் தேவை அதுவா உருண்டுறோம் உங்க 4 பேத்துக்காக பாடுறேன் இப்ப பார்க்க தாண்டி உயிரோடு என் பொண்டாட்டி பேச்ச கேட்டு புட்டு நான் இம்புட்டுக்கு வளர்த்த சொந்த மயிரை வெட்டி புட்டு இன்னைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில வேற 300 ரூபாய்க்கு ஒட்டு மயிறு வாங்கி ஆடுறேன் அரிக்கிலேடி வெளிச்சத்துல அறுவரையா ஓமுகத்தா அன்னைக்கு தானா
சும்மா அதிசயம் மாதிரி ஆடுறாள், நீங்கள் வெக்க வேணாமல் அடிக்கிறீங்க. வாழை மரத்தை தூக்கி புலந்தப்புறம் சும்மா எரிச்சலாமே என்ன ஆடுறாளுங்க, நீங்கள் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க, என்ன ஆடுறாளுங்க? இன்னைக்கு சொல்கிற ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. எத்தனை கச்சேரி வேணாலும் பார்த்துருக்கலாம், இவளுக்கு 2 பேர் என்ன டான்ஸ் ஆடுறாலும் நான் சொல்கிறேன். என்ன பாட்டு படித்தாலும் ஒரே டான்ஸ் தான். என்ன தெரியுமா? தான் அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கீழேருந்து நம்ம பசங்க யாராச்சும் கையே காமிச்சிட்டா, என் புருஷன் வந்திருக்கேன், நம்பர் தர, நாளைக்கு கால் பண்ணுங்க, என் புருஷன் வந்திருக்கேன், நம்பர் தர, நாளைக்கு மெசேஜ். இதை விட இன்னொரு டான்ஸ் ஆடுவாளுங்க. காலில் கல் எது குத்தி பிடிச்சா குனிஞ்சு எடுக்க முடியாது. ஏன்னா ஊர் சொத்தை திண்டு இங்கே சிமெண்ட் போட்டு பெருத்து அதை நின்ற இடத்துல எப்படி தெரியுமா வருவாளுங்க? தூர்கட்டை. அதனால இப்படிலாம் போட்டால் சுறுசுறுப்பாக இருக்காது. இன்னும் சுறுசுறுப்பாக இதில் விட்டேன், அதில் தானா கொண்ட நல்ல குலுங்கிதடி சசி, கொண்ட பூவி வாடிதடி, கொண்ட நல்ல குலுங்கு 1 2 3 ஒழுங்கா ஆடு, 3 4 5 மாத்தி ஆடு, 1 2 3 ஒழுங்கா ஆடு, 3 4 5 மாத்தி போடு, போடியா விநாயகர். ஓடுகிற ஓட்டத்தில பரிமளா ஓலப்பட்டி கக்கத்தில, ஓடுகிற ஓட்டத்தில குட்டி ஓலப்பட்டி கக்கத்தில, ஓலப்பட்டி பிஞ்சாலுமே பட்டாணி ஒன்ன வீட போவதில்லை, ஓலப்பட்டி பிஞ்சாலுமே ஒன்ன வீட போவதில்லை. ஏறினது மதுரையில நான் இறங்கினது புதுக்கோட்டை, ஏறினது புதுக்கோட்டை நான் இறங்கினது மயிலாடுதுறை, ஆட போற மேடையில் அவுத்து போட்டு. ஏய் இருங்கப்பா, ஏய் ஏய் ஐயோ பொறுங்கப்பா, வாசிக்காதீங்கப்பா, நல்லா இருப்பேன். எந்திரிங்கடி, குலக்கேசில் உள்ள போறிய ஐயா, காப்பாத்துங்க காவல்துறையா. ஏய் இங்க வாடி, நண்டுக்கால் முண்டை, வயக்காட்டு நண்டு. ஏய் புலந்துரும் முழந்தப்புறம். ஏய் என்ன எதுக்குடி என்னை கூட்டி அந்த அடிக்கிற? இப்படியா திரிவாங்க? ஏய் உனக்கு அடிச்சா வலிக்காது, நீ 8 இது வச்சிருக்க டீ கப்ப, நான் என்னத்தை வச்சுக்க தர்றேன்? என்ன நீ சரியான பொம்பளை, நீ குப்பரை தள்ளி விட்டு தானே படுத்த. நான் எங்க படுத்தேன்? நீ படுத்தியாடி இல்லையா? எங்க மறுபடியும் பாடு. மல்லாக்க படுத்துக்கிற உட்காரியா, தகரத்து மேல ஆட விட்டுருவேன். ஆகாய தாமரையே அழகான தேவதையே. நான் பெரிய சூப்பர் சிங்கர்ல பாடணுமே, நீங்க புலந்தறிய தந்துரு. நான் பார்க்கல, மறுபடியும் குப்பரை பாட. நீ பார்த்தானே நீ போட்டு போத்தா. இங்க வாங்க, இவ்வளவு நேரம் என்ன பண்ணீங்க? நாங்கெல்லாம் ஆனா அவங்க எல்லாரும் பாடினாங்க. பாடுனாங்களா? ஆமா. எனக்கு காதுலயே கேட்கல. ஏன் கேட்கல? சாரி ப்ரோ, வயசான காலத்துல செவிட்டு முட்டை உனக்கு கேட்டிருக்காது. சரி சரி, நல்லா பாடுவீங்களா? நல்லா பாடுவோம். அப்ப இந்த மாதிரி சின்ன போட்டி வைப்போமா? சின்ன போட்டி. என்ன போட்டி தெரியுமா? என்ன போட்டி? பாட்டு போட்டி. பாட்டு போட்டி. இந்த பாட்டு போட்டியில நான் ஜெயிக்க நினைக்கிறேன், கை தட்டுங்க பாப்பா. பாடிரவா, பாட்டு பாடிரவா. பாடு. மனசு மயங்கு மசத்தை புடுங்க போடி உள்ள. மனசு மயங்கினாதான் ரெண்டாவது பேச முடியும். பொம்பளைக்கு பொம்பளை மனசு நீங்க என்ன பண்ண? இமயமலையானாலும் எனது பட்டாணி வேகாது. நெஞ்சுக்குள்ள என்ன சொன்னா தெரியுமா? உங்க நெஞ்சுக்குள்ள இட்லி துணி எனக்கு தெரியுமே. நான் பார்த்தேன் உங்களை பூரா ஒளிஞ்சு, பூரா ட்ரெஸ் மாற்றும் போது இப்படி அக்கடி சட்டி மாதிரி ஏற்றி பண்ணிடுறேன். இப்படி திருறையே, நான் வேணா 2 தாரை வேணா வச்சுக்கோ. டீ கப்போ, இது 1 ரூபா இட்லி ரேசரிசி. வேற பாட்டு பாடுங்க. வேற பாட்டு பாடுமா? இருக்கஞ்செடியோர இறுக்கி போடு செய்ய மாமா,
மேடைக்கு பின்னால கட்டி பிடிக்கலாம் போமா. தாரோடு வாங்க சார் வாங்க, போனால் வராது பொழுது போனால் கிடைக்காது. டோக்கன் விளம்பரம் வெறும் 15 ரூபாய் சார். கம்பெனிக்காக சீப்பாக கொடுக்குறோம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பீஸ் தான் இருக்குது. அடுத்த வருஷம் இன்னும் ஒரு 10-15 சேர்த்து கொடுத்தீங்கன்னா அண்ணே ஆரம்பிச்சிட்டேன் வானே அண்ணே உனத்தேம் வேணாமா 15 ரூபாய்க்கு கிடைக்காது. அப்போ நாளை பண்ண ஃபீல் பண்ணுவ நீ. வேற பாட்டு பாடுங்க. கண்ணா என் சேலக்குள்ள கட்டெரும்பு புகுந்திருச்சு எதுக்கு வந்து நசுக்கு இசுக்கு கட்டெரும்பு தான் கடிச்சு விட்டு அப்புறம் மேக்கப் ரூம்ல போய் பட்டக்கு பட்டக்கு இப்படி உதவி. வேற பாட்டு பாடு. ஏ ஊரு தூத்துக்குடி நான் தாரே சாத்துக்குடி ஊத்திக்குடி மாமா. ஏ சூ 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 சொப்பன சுந்தரி நீ தானே. ஏ சொப்பன லோகத்தையும் தேர்ந்தானே. ஏ சொப்பன சுந்தரி நீ தானே. ஏ சொப்பன லோகத்தையும் தேர்ந்தானே. நிலா காயுது நேரம் நல்ல நேரம். ஓ ஏ நெஞ்சில் பாயுது ஓ மை காட். காமன் விடும் வானம் தூக்க வல்ல மாமா. தூக்கிக்கிட்டு போமா. என்னத்த பாய்தலானே தூக்கிட்டு போய் வேற இடத்துல படுக்கணும். என்ன தண்ணி கொடுத்த ஏன்னா அந்த இடத்துல தூக்கம் வரையில மினி வட்டமா இருக்கும். மணி வட்டமா தூக்கம் வராது பரட்டி பரட்டி அடிக்கும். அடிக்குமா? ஆமா. 3 முழம் மல்லிகைப்பூ என்ன முட்டை கண்ணால் பார்க்கிறதோ. முட்டை கண்ணு மல்லிகைப்பூ என்ன முட்டை சொல்லி கூப்பிடுதோ. நீ காவலுக்கு மட்டுமில்லையா உன்னைய கற்பழிக்க மட்டும்தான். என்ன சொல்றேன் பத்தியில அவன் சொல்றேன் செருப்படி அடிக்கணும் நான். வேற பாட்டு பாடுமா. தண்ணி கொடுத்த எடு. இது நடி பூசணிக்கா மாதிரி இருக்கு. ஏய் நல்லா அமைதியா ஒழுக்கமா வளைஞ்சு நின்று வரணும். தண்ணி கோட்டோ எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவி. என்ன சுந்தரியா? உலக்க வாங்கி போடுவேன். பொழந்து தான் நடக்கிறேன். ஏன்னா வெறும் கூடமா இருக்கனால காலை இழுக்குது. ஒழுக்கமா வானே. சரி சரி இப்போ வரேன் பாரு. தண்ணி கோட்டை எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது. மசத்த புடுங்குது. என்ன இந்த குடமே கிடைக்காம எடுத்து வீட்டில் போய் கும்பிட்டு வந்து வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் தண்ணி கூட தானே எவ்வளோ ரப்பு உனக்கு. என்னடி பாரு நல்ல படா பாரு. நல்ல படா படவா நீ பாடுறியா? பொம்பளை என்ன இப்படி பாடக்கூடாது. அப்புறம் இப்பெல்லாம் புது பாட்டு எப்படி பாட்டு வந்து பாட தெரியாப்பா. ஏய் நிறைய பாட்டு வந்திருக்கு. எப்படி? ஆஹா இங்க வாங்க. உங்களுக்கு பொருத்தமான பாட்டு பாடுங்க தான். லேட்டஸ்டா உள்ள பாட்டுலாம் வந்து தெரியும். சினிமா பாட்டு பாடிட்டு பாடுங்க. சினிமா பாட்டு பாடாவா யார்கிட்ட முடியும் தெரியலையே. 5 கோடி அருவி கொட்டுதே அடங்கும் மாலை. அம்மா அம்மா நீ எங்க அம்மா பொன்னைய விட்டா பெண்டியார் எனக்கு ஒழுங்கா தோப்பா அம்மா. அப்ப இந்த பாட்டு பிடிக்கல. இந்த பாட்டு பிடிக்கல. வேற பாட்டு பாட. வேற பாட்டு. முன் கதவை சாத்தடி உனக்கு விளக்கமா தடி. வயசான பொம்பளை பார்த்தோன்னா இழுச்சுக்கிட்டு பாடணும். என்ன பண்ற? வேற பாட்டு பாடு. வேற பாட்டா? ஓ நெஞ்சுக்குள்ளே என்னாருன்னு சொன்னா தெரியும். அவ பாடிட்டாப்பா. பாடிட்டாங்களா? அவ பாடி வேற பாட்டு லேட் ட்ரெண்டிங்ல உள்ள பாட்டு பாடவா? தூத்துக்குடி கொத்தனா தூக்கி போட்டு. இதெல்லாம் பக்கத்துல பாம்பு. அப்புறம் போங்க அதெல்லாம் பாடக்கூடாது. இதெல்லாம் பிடிக்காது. இப்ப நல்ல பாட்டு இருக்கு தெரியுமா? என்ன பாட்டு? அண்ணட்ட பாத்தியா அத்தாச்சியா. ஓ அந்த பாட்டு அப்படி வராது. உங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த பாட்டு. எப்படி? அன்னத்தை பாத்தியா அப்பாட்ட கேக்கேனா. அன்னத்தை பாத்தியா அப்பாட்ட தூத்துனா. அப்பாத்தியே பாத்தி தூ 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 அப்பாத்தி தோ. என்ன ட்ரம்ஸ் வாசிக்கிறனால ஃபுட்டுன்னு மிதிக்க தெரியும். இப்படி எல்லாம் பாடக்கூடாது. ஆமா பொம்பளைன்னா நான் அக்கா பாட்டி சொல்லித்தரேன். அப்படியா? கத்துக்கங்க. நாளைக்கு போற இடத்துல ஒழுக்கமா பாடுங்க. சரியா? சாமி பாட்டு பாட போறேன். இல்ல இப்படி பாடினா சாமி வராது, மாமிதே வரும். ஆமா சாமி பாட்டு பாட போறேன். இங்க இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் மீது
தத்ரூபமாக சாமி வந்து ஆட போறீங்க எல்லாரும். இருடி நீ இப்படி குழா விடுற ஸ்பெஷலிஸ்ட். ஏய் அழகி சின்னத்தாமேனே அங்கிட்டு போறான். அது போயிடுச்சு. அது பாரு உனக்கு நிறைய போகுது கீழே. காந்த இழுக்கும்ல மேக்னேட். ஆமாம் சாமி பாட்டு பாட போகிறேன். சாமி வரும் நினச்சவங்க உங்கள் ஃபோனு பீரோல் சாவி வீட்டு சாவி இதெல்லாம் பக்கத்தில் உள்ளவங்க கொடுத்துருங்க. சரியா? சுறுசுறுப்பாக இருக்காலும் பார்த்தேன். வேற ஒன்றும் நெல் பாடவா? எனக்கு இப்படித்தான் தெரியும். பிடிச்சா கேளு, இல்லைன்னா நீ பிடிச்சு பாடு. அல்லுமடோலும் 32 தடவை சொல்லிட்டு இதோட அந்த வார்த்தையை 100 தடவை சொல்லுவேன். சரி சரி ஓம் சக்தி. அதனால இந்த பாட்டு வேணாம். சினிமா பாட்டு பாட போறேன். சினிமா பாட்டா? பாடவா? பாடு. நல்லா பாடுவேன். பாடு. ஏன் ஜாமாங்காலடி மண்ணெடுத்து. இருங்கப்பா. அவன் என்ன வாசி போட்டாமனு பாடிவிட்டா நீங்க வாசிக்கிறீங்க. அவன் பாடுறது முத பாட்டா முறையா பாடுறான். அவங்கள நாணத்தோட கேட்டு வாசிக்கிறாங்க. உனக்கு என்ன தெரியும்? எதோட வார்த்தையை முத கேட்டு வாசிங்கப்பா. கரெக்ட் தான். நான் பாடுறது கரெக்டா இருக்கு. வார்த்தையை முத கேளுங்க. ஏன் ஜாமாங்காலடி மண்ணெடுத்து. யாருமே கை தட்ட மாட்டாங்க. அந்த பாட்டு அப்படி வராது. அப்புறம் எப்படி அந்த பாட்டு எப்படி தெரியுமா வரும்? எஜமான் காலடி மண்ணெடுத்து நெத்தியில போட்டு வைப்போ. ஏன் ஜாமாங்காலடி. ஒன்னு தெரிஞ்சுக்க. சரத்குமார் படமா? நீ வந்து தங்க பதக்கம், நான் வந்து தங்கப்ப தக்கம். அவ்வளவுதான் வித்தியாசம். நீ வந்து சேர்க்கிற, நான் கொஞ்சம் அவ்வளவுதான். நல்லா இருக்கட்டும். இன்னைக்கு எல்லா பாடகி டான்ஸ் எல்லாத்தையும் பாட வைக்க போறேன். பாட வைக்கிறேன். அவங்க முதல்ல பாட வை. வாங்கத்தா முதல்ல உங்களை பாட வைக்கிறேன். அப்புறம் அவளை பாட வைக்கிறேன். பார்த்தா நாலடி 6 அங்குலம். அதுக்கு மேல பாட தெரியல. வாங்கம்மா. என்ன வண்டியில் வரும்போது 2 அடி தான் இருந்து இப்போ 4 அடி இருக்க. எல்லாம் கீழிசா இருக்கும் போல. அம்மாடி இதுதான் காதலா? என்ன இந்த பிள்ளை உண்மையா இருக்கியா? ஆற பிடிச்சு பாடுமா. அப்புறம் போட்டு நான் குடும்பி அந்த வரப்போறான். அம்மாடி இதுதான் காதலா? அவங்க பெரிய சுஷீலாமா தங்கச்சி மக. அவ புலம் தெரிஞ்சுட்டாங்க. போத்தா அடுத்தது நீங்க வாங்கடா. என் செல்லம் செல்லம் சொல்லுங்க. செல்லம் என் கிருணி பழமே, என் வரமலா படி பாக்கெட்ட, என் கண்டெய்னர் லாரிய, என் மினிபஸ் டிக்கெட்டை சொல்லுங்க. என் பாயாசமே கையில் ஊற்றி நக்கு போத்தாண்டு. அம்மாடி அதிசயமா செய்வேன். அப்படி செய்யக்கூடாது. அப்படி செய்யக்கூடாது. அப்படி செய்யக்கூடாதா? அப்படித்தானே வரும்ல. இருக்கத்தானே செய்யும். ஆமா எரசு அடிக்குதுறான். அம்மாடி நீங்க இப்படி செஞ்சீங்கன்னா பட்டாணி ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ஆயிடும். அப்ப கொஞ்சமா செய்யுங்க. டக்குன்னு செய்யணும். இதுதான் காதலா? எடுத்தவனே வாடிலோ. அப்புறம் எப்படி வரும்? நீயே பண்ணிக்க. நீ போய் அந்த 8ஆம் நம்பர் ரூம்ல போய் படு. போ. எந்த ஆத்தா நீ வாத்தா. அம்மா ஓனரமா சிலேபி கொண்டே. அம்மாடி என்ன செய்யணும்? மயிரை புடுங்கி கயிறை தெரிச்சு கட்டி இழுக்கணும். அந்த பாட்டில் ஒரு கோரஸ் பண்ணுங்க ப்ரோ. அம்மாடி இதுதான் காதலா? நீங்கள் அழைக்கும் நபர் தொடர்பில்லைக்கு வெளியே வரலாம். சிறிது நேரம் கழித்து கால் பண்ணலாம். ஓ
நீங்க வாங்கம்மா. நாங்க என்ன செய்யணுங்க? ஆடு மேய்க்க போவா? ஆட்டுக்குட்டியா தூட்டாங்க. அம்மாடி இருக்கத்தானே செய்யும். அவனும் பெண் தானே. அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு பைப்பு அது அங்கே. அம்மாடி இப்பதானே பண்ணினேன். சரி வேணா, சனிக்கிழமை லீவா இருக்கும் போல. இதுதான் காதலா. இனிமே உன்னை பாட கூப்பிட்டேன்னு வச்சுக்கவே, நல்ல 3-10 ரூபாய்க்கு நீயே செருப்பு இல்லாம தானே அன்னைக்கு மீனாட்சி உங்களை கலவாண்டு வந்த. அப்புறம் இங்கே வந்து தூக்கி காமிக்கிறேன். பொழந்துருவேன். போத்தா நீ பொழந்த ரெண்டா போச்சு. அடராமா இது என்ன ஓதமோ? அது இது என்ன வேதமோ? ஏப்பா என்ன செய்வேன்னு சொல்ல மாதிரி இருக்கு. என்ன ஒரு கிர்ன்னு கர்ண எடுத்த மாதிரி இருக்கு. சரி சரி இருக்கத்தானே செய்யும். ஆமா ஆமா எடுத்து வாங்க முளைப்பாரிய கும்மி அடிச்சிருவோமா? ஆமா கண்டிப்பா. இன்னைக்கு மாரியம்மன் கோவிலுக்கு கும்மி அடிக்க போறேன். இங்கிட்டு என்ன மாடல்ல கும்மி அடிப்பீங்கன்னு தெரியல. நான் மதுரை மாடல்ல கும்மி அடிக்கிறேன். சரியா? பெண்கள் குலகப்பட தெரியுமா? குலகப்பட தெரியுமாமா? போடுங்க. அவ்வளோதான், சரியா போச்சு. வாங்க. பொடி தண்ணன நானின தன்னானே, பொடி தண்ணன நானின தன்னானே. தண்ணன நானா தண்ணன நானின தன்னானே, பொடி தண்ணன நானின தன்னானே. காரு போறத பாருங்கள, காரு கதறி போறத பாருங்க. கருக்கள் இருக்கு மாரியம்மன் கண்ணாடி மின்னல பாருங்கள. குதிரை போறத ஆன போறத பாருங்கள, ஆனா செஞ்சு போறத பாருங்கள. அணையில் இருக்கு மாரியம்மன் அழகு மின்னல பாருங்கள. குதிரை போறத பாருங்கள, குதிரை குதிச்சு போறத பாருங்கள. குறையில் இருக்கு மாரியம்மன் குலவட்டத்தை போடுங்கள. சாமி புள்ள வந்து இங்க சாமி எந்திரிக்க சொல்லுப்பா. எந்திரிப்பா. சாமி வந்திருக்குது யாரு சொல்லுங்க சாமி? பிடிச்சிருக்க யாரா? அது ஆம்பளை ஆளு. கையை மாத்தங்கடா யோக்கிய பழகலா. எங்க விடுத்துட்டீங்களா? பொம்பளை கிடைக்காம இங்க வைக்கிறாங்க பாரு. ஐயோ ஐயோ பெட்ரோல் ஊத்தி எரிச்ச மாதிரி இருக்கடா. சரி கையெடுங்கப்பா. சாமி விடுங்க. வந்திருக்குது யாருன்னு சொல்லுங்க. ஐயோ இது வேற ஒரு சாமியா இருக்கு பாருங்க. ஐயோ வந்திருக்க யாருன்னு கேக்குறேன். ஆமா நான் தாண்டா பிள்ளையாரப்பா. பிள்ளையாரப்பாவா? ஆமாப்பா. பிள்ளையார்னா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. என்னத்தா? பிள்ளையார்னா இவ்வளவு பெரிய தும்பிக்கை வச்சிருப்பாரு. கீழே இருக்கு. எங்க இருக்கு? ஏன் மேட ஓட்டல மறைஞ்சு வச்சு வந்திருக்கிறது பிள்ளையாரம்ல பெருச்சாலையும் இல்ல. சரிப்பா. நான் கடப்பார முனி. கடப்பார முனியா? ஆமாப்பா. சரிப்பா. என்னப்பா அந்த பிள்ளைக்கு குறை? இந்த பிள்ளை கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு. சரிப்பா. இன்ன வரைக்கும் ஒரு புழு பூச்சி கூட உண்டாகல. புருஷன் எங்க இருக்காரு? வெளிநாட்டுல இருக்காரு. எத்தனை வருஷத்துக்கு வருவார்? ஒரு 4-5 வருஷத்துக்கு வருவார்னு நினைக்கிறேன். 4-5 வருஷத்துக்கு வந்த மயிர்ந்த அப்பள வரக்கும். அப்புறம் நான் சொல்ற பரிகாரத்தை பண்ணுங்க, புழுப்பூச்சி உண்டாயிரும். சரிப்பா. நைட் 1 மணிக்கு. 1 மணிக்கு முள்ளு இங்கிட்டு போக இங்கிட்டு போக சென்டர்ல நிக்கணும். அங்கேயே நில்லு. 1 மணிக்கு நல்ல லக்ஸு சோப்பு குளிச்சு. இந்த சிந்தாளு ஹமாமு இடையில பேச நரம்பு அப்புறம். சரிப்பா. லக்ஸு சோப்பு குளிச்சு போட்டு தலையை விரிச்சு போட்டு தலை நிறைய மல்லிகை போச்சு. எத்தனை முழம்? 2 முழம் மல்லிகை போச்சு. என் சன்னதிக்கு வர சொல்லுடா. சரிப்பா. என் சன்னதி திறந்து கிடக்கும். சரிப்பா. கடப்பார மணி போட்டு அனுப்புவேன். எதப்பா? விபூதியத்தை. அப்படி சன்னதியில வந்து 2 நெய் விளக்கு வாங்கி போட்டு திரும்பி பார்க்காம வீட்டுல போய் கொல்லப்பரத்துல போய் குச்சி எடுத்துனோன்ற சொல்லு, நிறைய புழுப்பூச்சி வந்துடும். என்னப்பா புழுப்பூச்சி தர கேட்டீங்க? உங்க புருஷன் கேட்கணும். நீங்க தர மாட்டீங்களா? நம்ம இப்ப கொடுக்கறது இல்ல. வண்டி செட்டுக்கு விட்டு வேற ஆள்கிட்ட விட்டுட்டு வாடகைக்கு. அது என்னைக்கு கட்டி திருப்புறனோ அன்னைக்கு தான் நான் வண்டிக்கு எங்கிட்ட கையை எதுக்குள்ள நோண்டுறீங்க? என்னது? எங்க வேணாலும் சன்னதிக்கு திரும்ப ரோட்டில போய் எங்கயா குடி இருக்காரு? கையில கொடுப்பீங்களா? கையில கொடுத்ததே மேக்கப் படமுள்ள நடுங்குது.
போங்கத்தா. வாங்கம்மா. ஏமா வாங்கடா. அது காவேரி கரை இருக்கு வாங்க. எப்பா புள்ள வந்திருக்கு, கண்கலங்கி நிக்குதப்பா. ஏத்தா இந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு வண்டி வாகனம் வாங்கணுமா? ஒரு சுத்துதா. சின்ன வண்டி போதும். சீட்டுக்கு தக்கனதே. அதானே நான் சொல்ற வண்டியை வாங்கடா. என்ன வண்டிப்பா? புல்லட்டு வாங்கினீங்கன்னா அவன் வளத்துக்கு நிமித்து ஸ்டாண்டு போட முடியாது, காலில் விழுந்துரும், விட்டக்க விடக்குன்னு உதஞ்சிக்கிட்டு கிடப்ப. எக்ஸல் வாங்கினா ஆயில் ஊத்தி பெட்ரோல் போடணும், துப்பு துப்புன்னு ஓடுமுடா. சைக்கிள் வாங்கினா பக்கத்து வீட்டுக்காரன் பஞ்சர் ஆக்கிருவேன். ஓம் சக்தி பராசக்தி. அதனால நாம் பத்த மகளை நொங்கு வண்டி செஞ்சு தெரு தெருவா கவட்ட கம்பல ஓட்டுங்கடா. என்னது? சரி சரி நொங்கு வண்டியா? ஆமாத்தா. அப்ப நொங்கு சீசன் முடிஞ்சு போச்சுன்னா என்ன பண்றது? கொட்டாங்குச்சி எடுத்து சொல்லிக்கங்க. வாத்தா போத்தா. வேற யாருப்பா வர்றது? அவ்வளோதானடா சாமி. சாமி மலையேற போதப்பா. இல்ல சாமி, ஒரு பொண்ணு. சாமி 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 நான் வந்துட்டேன். தள்ளி நின்று லைவ் ஓடுது, என் பொண்டாட்டி என்னை செருப்பிட்டு அடிப்பா. யார் வாத்தா? எனக்கு என்ன சாமி? ஏத்தா அழுவுது சாமி. தள்ளி நின்றான் கோபக்காரன். என்னைக்கு பாய போறானா மேடையை விட்டு கீழே அடக்க போறேன். சாமி எனக்கு மாடி வச்சு ஒரு வீடு கட்டுறேன் சாமி. 2 டச்சா நான் கத்துதுடா. என்னத்தா? மாடி மேல மாடி வச்சு ஒரு வீடு கட்டுறேன் சாமி. மாடி மேல மாடி வச்சு வீடு கட்டணுமா? நான் கொத்தனார் வேலையா பாக்குறேன். என்னப்பா இதுக்கு நானா சொல்ல முடியாது. என் முனியன்ட்டு நான் உறுதி கேட்கணும். எங்க இருக்காப்ல? எதிர்த்து பேசாத. சரி. அவன் கேட்பேன். கேட்கும்போது நீ இடையில பேசக்கூடாது. பேச மாட்டேன். பேசுன பாஞ்சிருவேன். சரி. 90 ஆள் இல்ல. சரி. சித்தாளு ரெடி பண்ற வீடு கட்ட. என்னப்பா ஏன் இப்படி சத்தமா கூப்பிடுறீங்க? பயமா இருக்கா இல்லையா? கொஞ்சம் மெல்லல கூப்பிட்டு தொலைங்க. அது ஒரு கல்லுக்கு மேல அடுத்த கல்லு பரட்ட முடியாது, கடல் உள் வாங்கிருச்சு. சரியாதீங்க. நீ ஏத்தா கத்துற? பயமா இருக்கு. நீ பயப்படினா அப்புறம் வானந்தொண்ட வரும்போது எப்படி தாங்குவ? நீ கத்தாத. கத்தல. ஏன்னா ஒரு வீடுனா அவனை பைய கூப்பிடுவேன், 2 மாடினாலும் அவனை அதட்டி கூப்பிட்டாதே வருவேன். கூட்டு குடும்பம் சாமி. அதுக்கு நானே கூட்டிடுவா. டேய் கூட்டி கட்டவா? டேய் ஓத்தா. இந்த ஒரு அம்மனை கூப்பிட்டேன். ஆத்தா. ஆத்தா நான் என்னத்த சொல்ல? எப்படி தேர் அழுத்து தெருவில் விட போற? டேய் அம்மா அம்மா மாரியம்மா. மாமியாவை கூப்பிடுறியடி. என்னப்பா? டேய் டேய் ஏப்பா? ஏப்பா? உன் பிள்ளைப்பா. அத ஊ போடக்கூடாது. ஓ உன் பிள்ளை. என்னது? உன் பிள்ளை. ஓமலப்பா. அப்ப ஞாயிற்றுக்கிழமை வரையா? ஏய் அன்னைக்கு நான் வச்சு எடுப்பேன். உன் பிள்ளை சொல்லுடா. ஓமல. சரி விடு, இன்னைக்கு லீவு, சனிக்கிழமை. சனிப்பருக்கு நல்லா இருக்காது. வீடு கட்ட நினைக்கிறேன். நீ இதே போய் நீ என்ன வீடு கட்ட கேட்க வந்தே சைடு காது குத்த வந்தியா? என்னப்பா? எந்திரி சொல்லுங்க. வீடு கட்ட நினைக்கிறா. நீ இதே போய் உன் பிள்ளைக்கு கண் கலங்காம நின்று வானத்தை தோண்டி கொடுத்துட்டு வரணும். 2 மாடி வீடு. ஆமாப்பா வாத்தா. எப்பா ஒரு நிமிஷம் இருங்க. என்னப்பா? வீடு கட்டினா இடம் வாங்கணுமா? அடி புறம்போக்கு முண்டை. என்னப்பா? இடமே வாங்காம வீடு கட்ட கேட்க வந்தியா? என்னப்பா? சும்மா இருத்தா. என்ன? அவன் என்னையே திருப்பி அடிச்சிருப்பேன். ஏப்பா நான் கூட உன்னை சொந்த இடமா நினைச்சேன், பகல் அனுப்பலாம்னு நினைச்சேன். நீ புறம்போக்கு இடத்துல வாழ்ந்துண்ட போற. போறது வர்றது பெருசு கிடையாது. 4 பேருக்கு தெரியாம தோண்டி போட்டு ஓடியாந்துரு. மாட்டுன இந்த நாய் மாடி கிடக்குமே. நாய் மாட்டின மாதிரி மாட்டிக்கிற கூடாது. ஆமா, மாட்டினா சுருக்கு போட்டு இழுத்துருவாங்க. உத்தரவு கொடுத்துட்டானப்பா. சரிப்பா.
நோத்தாவிட்டு சாமியார் குளிக்காத முண்டை. ஓ ஏ போங்க அங்கிட்டு. இனி சாமி வராது, ஒன்றும் வராது எனக்கெல்லாம். எப்படியா நீ சாமி வர? கடப்பார முனிய மலிக்கப்பட்டாரா? எங்க 2 பேரும் வானம் தொண்டை போனீங்களா? கடப்பார முனிய மலிக்கப்பட்டா. அப்படியா? நீ நான் எங்கே போய் ஒன்று உருவத்திருந்து தெரில. என்ன உண்மையிலேயே எனக்கு நீ சாமி வரவே இல்லை. ஏன்? நான் 3 நாளாக குளிக்கவே இல்லையே. குளிக்காத முண்டை சும்மாதே ஆடுறே. அப்படி ஆடுறதே ஊரே மட்டும் டிஃபரை கட்டி பிடிக்க முடியாது. ஆமா, கைதட்ட 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 மறந்து ரசித்துக் கொண்டு மனது உள்ளங்களுக்கும் எங்களது கலைக்குழு சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு